ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். நான் இந்தியா போயிருந்தப்போ நான் சந்தைக்கு போனேன். ஸோ அங்கே வந்து கிராசரி எல்லாமே வாங்கினேன். ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாமே வாங்கினேன். ஸோ எங்கள் ஊர் சந்தையை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பூவே இதுதான் எங்கள் ஊர் சந்தை. ஸோ இது வந்து திருவாடனை சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றி இருக்கிற நிறைய ஊர்கள்லேருந்து இங்கே வந்து திங்ஸ் வாங்க வருவாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸு தான் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கு மேலே இந்த சந்தையை மிஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் போயிட்டு கடையில் வாங்கிக்கிறாங்க. கடையில் வாங்கும்போது ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி சந்தை அன்னைக்கு நம்ம வாங்கும்போது கம்மியாக இருக்கும். சில பேர் 100 ரூபாய்க்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேர் 1000 ரூபாயிலேருந்து 1500 வரைக்குமே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்புறம் மீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குவாங்க. ஆடு, கோழி அதுகள்லாம் கூட இங்கே கிடைக்கும். கருவாடு எல்லாமே கிடைக்கும். இந்த சந்தையில் நாங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்குவோம். ஸோ நாங்கள் இருக்கிறதுனால இப்போ நிறைய பேர் இருக்கோம் வீட்டில். அதனால் எங்களுக்கு வந்து பட்ஜெட் 1000 ரூபா வரும். ஆயிலேருந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் காய்கறி, அதுக்கப்புறம் மீன், அப்புறம் அப்பளம், வடகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வாங்குவோம். ஸோ இதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மட்டுமே எங்களுக்கு 300 ரூபாய்க்கிட்ட வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து 1000 ரூபாய்க்குள்ள நாங்கள் வாங்குவோம். ஸோ இந்த சந்தையை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 2000 ரூபாய்க்கு மேலே செலவு ஆகும். ஸோ அதனால் யாருமே இந்த சந்தையை மிஸ் பண்ண மாட்டாங்க. வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிட்டு அப்படியே ஈவினிங் வந்து வாங்கிப்பாங்க. காலையில் ஃப்ரெஷ்ஷாக போய் நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். சாயங்காலம் இந்த 6 மணி 6:30 மணி அந்த மாதிரி நேரங்களில் வந்து மீன் விலையும் கம்மியாகும். அதே மாதிரி கிராசரிஸோட விலையும் கம்மியாகும். அவங்க என்ன எடுத்து வைக்க போகிறதுனால கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ தக்காளிலாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ 50 ரூபா அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா சாயங்கால டைமில் 2 கிலோ 60 ரூபா அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ கம்மியாக கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இல்லாத விஷயங்களே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, கத்திரிக்காய், லெமன் எல்லாமே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து கூறு கட்டி வைப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு சில வெஜிடபிள்ஸை நீங்கள் கிலோ கணக்கில் வாங்கலாம். ஒரு சில வெஜிடபிள்ஸை நீங்கள் கூறுலேயே வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ஒரு சில பேர் முடியாதவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் இருந்தால் போதும், எனக்கு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் கார்லிக்கு நான் சொன்னேன் இல்லையா, மிளகாய் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கிது. பட்டாணி, மஞ்சள், அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சந்தையில் விற்கிறாங்க. ஸோ சந்தையில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது. நம்மளோட குக்கிங் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே இந்த சந்தையில் கொண்டு வந்து விற்கிறாங்க. கல்யாணத்துக்கு ஒருவேளை நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னாலும் இந்த சந்தையில் வாங்குறது ரொம்பவே சீப்பாக இருக்கும் நம்ம வெளியில் வாங்குறத காட்டணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா மீன், ஒரு சைடு பார்த்திங்கன்னா கருவாடு, ஒரு சைடு பார்த்திங்கன்னா காய்கறிகள், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மிளகாய், மல்லி அந்த மாதிரி விஷயங்கள் இப்படி வகை வகையாக வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு எங்கே பிடிச்சிருக்கோ, எங்கே கட்டுப்படி ஆகுதோ அங்கே போய் வாங்கிக்கலாம். ஃபுல்லாகவே சந்தைக்கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சவுண்டு அதிகமாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க வந்து வால்யூம் அதிகமாக வச்சு அவங்களே ரெக்கார்ட் பண்ணி போட்டு விடுவாங்க. ஒரு சில பேர் கூவி கூவி வேறு சொல்லுவாங்க, என்கிட்ட கம்மியாக இருக்குது வாங்கிக்கிறேங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த சந்தையை பொதுவாக வார சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. வார சந்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நடக்கும். ஸோ திங்கக்கிழமை எல்லார் வீட்லேயும் மீன் குழம்பு, நண்டு குழம்பு அந்த மாதிரி நான்வெஜ் தான். வீட்டில் பெருசாக விசேஷம் எதனாவது வச்சுருக்கோம் அப்படின்னா, ஆடு எதுவும் வாங்கணுன்னா நம்ம காலையிலே வெள்ளனை வந்து ஆட்டு சந்தையில் நம்ம வந்து ஆடு வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் இங்கே தான் நடக்கும். மற்ற நாளெல்லாம் இந்த பிளேஸ் எம்டியாக இருக்கும். ஸோ இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு வியாபாரிகள்லாம் சீக்கிரமாகவே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான டென்ட்டெல்லாம் போட்டு அவங்களோட காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கடைகள்லாம் இருக்கும். இங்கே பால், மளிகை சாமான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சைடு வாங்கிக்குவாங்க. அது போக ரோட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும். பஸ்ஸுலேயும் போவாங்க, சில பேர் ஆட்டோவில் போவாங்க, பைக்கில் போவாங்க. இது ஒரு பெரிய சந்தை. நிறைய ஊர்கள்லேருந்து இங்கே வந்து காய்கறிகள் வாங்கிட்டு போவாங்க. ஸோ இதுதான் வந்து கூறு. இதில் வந்து 10 ரூபாய்க்கும் கிடைக்கும், 20 ரூபாய்க்கும் கிடைக்கும். ஸோ அந்த மார்க்கெட்டை பொறுத்து அந்த விலை வச்சுப்பாங்க. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மீன், கருவாடு, இறால், நண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த சைடு போனால் கருவாடு வாங்கலாம், இந்த சைடு போனால் மீன் வாங்கலாம். இப்படியே செப்பரேட்டாக இருக்கும். இந்த சைடு காய்கறி, அந்த சைடு பழங்கள், ரோட்டு சைடு ஃபுல்லாக பழங்கள் அந்த மாதிரி விற்றுட்ருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
கூட்டம் பயங்கரமாக இருக்கும் மண்டே அன்னைக்குன்னு. எல்லா வீட்லேயும் ஸ்நாக்ஸும் அதிகமாக வாங்கிட்டு வருவாங்க. சமோசா, பஜ்ஜி இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய வாங்கிட்டு வருவாங்க. ஸோ குழந்தைங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருப்பாங்க மண்டே வந்துருச்சுனாவே. ஸோ இதுதான் எங்கள் ஊர் சந்தை. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நமக்கு நடக்கும். திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் மீன் குழம்பு வாசம் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.